வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ரவை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தீபாவளி ஸ்பெஷல் ப்ளஸ் இது வாயில் வச்சோடனே அப்படியே கரையிற அளவு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரவை ஜாமுன் பண்ண போகிறோம் இப்போது. சரிங்களா? இதுக்கு இப்போ தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அடுப்பை ஹீட் ஆனதுக்கப்புறமா 1.5 கப் அளவு சர்க்கரை, 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஜஸ்ட் இது ஒருக்கா கலந்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இதுக்கு சர்க்கரை பாகுபதம் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கொதி வரணும். ஜஸ்ட் அந்த ஒரு மாதிரி பிச்சு பிச்சுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அந்த இடத்துல வந்தோடனே ஏலக்காய் பவுடர், நான் 3 ஏலக்காவை கொஞ்சம் சர்க்கரையோடு சேர்த்து மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஜஸ்ட் நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ரவை அரை கப்பு ரவை அப்படின்னா 150 கிராம் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். இது வறுக்காத ரவை தான். இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த போல் கொஞ்சம் நைஸாக வரும். அது வந்தோடனே அது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் லைட்டாக உருக ஆரம்பித்தோடனே திக்கான பால் 450 ml எடுத்திருக்கேன் நான். திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த 450 ml பால் நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு பால் நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வர்ற டைமுக்கு ஆடையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி பால் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த போல் நல்லா கலந்து விட்டுறணும். சைடில் ஏடு எதுவும் இருந்தது அப்படின்னாலும் அதை உள்ளே எடுத்து விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் பால் நல்லா திக்காக கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா ரவை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கரண்டியை எடுக்காமல் கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கிட்டே ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கோங்க. கட்டி தட்டாமல் நல்லா கரண்டியில் அழுத்தம் கொடுத்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. கலக்கவே பாலை நல்லா உள்ளே இழுத்துக்கிட்டு ரவை நல்லா வெந்து நமக்கு ஒரு பக்கமாக திரண்ட மாதிரி வரும் நமக்கு. இப்போ ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. அதிகம் நெய் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்துட்டு பாருங்கள், பால் நல்லா ரவையை உறிஞ்சி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், ஒரு சேர எல்லாம் திரண்டு வருது பார்த்தீங்களா? இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதே சூடோடு நம்மளால் பிசைய முடியாது. கொஞ்சம் போல் நல்லா ஆறட்டும். கை பொறுக்கிற அளவு சூடு ஆகும் இல்லைங்களா? அதுவரை நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சம் போல் நெய் தடவிக்கோங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோடனே கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இதை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த போல் நமக்கு கிடைக்கும். இதை நல்லா ஒருக்க பிசைஞ்சிட்டு நமக்கு தேவையான அளவு குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருட்டிக்க போகிறோம். இப்போது கையில் தொட்டு மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் போல் நெய் தடவிக்கோங்க. கையில் தடவிட்டு நல்லா உருட்டிக்கலாம். நான் ரவுண்ட் ஷேஃபில் உருட்டியிருக்கேன். நீங்கள் அந்த சிலிண்டர் ஷேஃபு வேறு ஏதாவது டைப்பில் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் உருட்டிக்கோங்க. ஆனால் இது கொஞ்சம் பெஸ்ட்டு ப்ளஸ் ஈஸியாகவும் இது முடிஞ்சிடும் நமக்கு. எந்த விரிசலும் இல்லாமல் நல்ல பால் அழகாக உருண்டி வந்திருக்கு பாருங்கள். விரிசலை எதுவுமே இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது. இதே போல் நம்மகிட்ட இருக்க எல்லா மாவையும் ஒரே ஈவனான உருண்டைகளாக நம்ம உருட்டிப்போம். கையில் எடுக்கையிலே நமக்கு தெரியும் மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, கட்டிகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் கரண்டி எடுக்காமல் கைவிடாமல் கலந்து விட்டுருக்க சொன்னேன். உருட்டியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இதே போல் எல்லா மாவுகளையும் நம்ம உருண்டைகளாக பண்ணிக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா கொதிக்க வேண்டாம். கொஞ்சம் ஒரு நார்மல் லெவலை விட கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டைகளை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஒரே ஈவனாகவே அடுப்பை வச்சுக்கோங்க. திருப்பி அதிகம் பண்ணுறது கம்மி பண்ணுறது அந்த மாதிரி பண்ண வேண்டாம். மீடியம் லெவல்லே வச்சுட்டு எல்லா உருண்டைகளையும் ஈவனாக பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப டார்க் ப்ரௌன் வேண்டாம். லைட் ப்ரௌனில் வந்த உடனே நம்ம எடுத்துப்போம். இதை ரொம்ப கலர் மாறுச்சு அப்படின்னா லைட்டாக கசந்த மாதிரி தெரியும் நமக்கு. ஸோ அதனால தான் அதிகத்தில் வச்சோம் அப்படின்னா மேலே டக்குன்னு தீஞ்ச மாதிரி ஆயிரும். உள்ளுக்க மாவு வேகாத மாதிரி இருக்கும். அதுக்காக அடுப்பை நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு ஈவனாக எல்லா பக்கமும் கலந்து விட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் செய்கிறீங்க, ஸோ பார்த்து கவனமாக செய்யுங்க.
அவ்வளோதான், லைட் ப்ரௌன் கலர் மாறிடுச்சு. இதுலேருந்து நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வடிக்கையிலேயே நமக்கு தெரியுது பவுலில் வந்து எந்த விரிசலும் வரலை. மாவு வந்து நம்ம எந்த சேஃபில் உருட்டி வச்சோமோ அதே மாதிரியே இருக்குது. எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலை, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்படி இருந்தது அப்படின்னா தான் நமக்கு வந்து ஜீரோவில் நல்லா ஊறிட்டு நம்ம இதை வந்து குலோப் ஜாமுன் எடுத்து சாப்பிடையில நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து இப்போ நம்ம ஜீரோவில் சேர்த்துப்போம். இப்போ ஜீரோவில் சேர்க்கையில் ஜீரோவிலேயே வந்துட்டு லைட்டாக வெதுவெதுப்பான சூடாக இருக்கணும். இதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஜீரோலேயே விட்டுருங்க. அப்போ தான் நல்லா ஊறி அந்த ரவை பால்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜீரோவை நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா மெத்துன்னு சூப்பராக இருக்கும் நமக்கு. இதை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மேலே கொஞ்சம் சர்க்கரை பாகு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான தீபாவளி ஸ்பெஷலான ஸ்வீட் ரவை ஜாமுன் அழகாக தயாராகிருச்சு. மேலே கார்னிஷ்காக நான் கொஞ்சம் பிஸ்தா மட்டும் துருவிட்டு சேர்த்துருக்கேன். நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கையில் நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ குண்டு குண்டாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.